தக்காளி போட்டு முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தக்காளி போட்டு முட்டை பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. கொத்து புரோட்டா மாதிரி. நம்மளுக்கு இன்றைக்கி ஈஸியாக லஞ்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி போட்டு முட்டை பொடி மாஸ் பண்ணி அது கூட ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் தக்காளி போட்டு பண்ணி கொடுப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நாங்கள்லாம் கொத்து புரோட்டா மாதிரி சும்மாவே எடுத்து சாப்பிடுவோம், சாதம் இல்லாமல். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், 2 தக்காளி பழம், 2 மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு, இவ்வளோ தாங்க. முட்டையை தனியாக எடுத்து நம்ம எத்தனை முட்டை தேவையோ அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேன் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அவ்வளோதான். பொன்னிறமாக வதங்க நம்மளுக்கு முட்டை டேஸ்ட் கொடுப்போம். எப்போவுமே அப்படி தாங்க, பொன்னிறமாக நாங்கள் வெங்காயத்தை வதக்குங்க, முட்டை நல்லா டேஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், பூண்டு வெட்டி வச்சதை போட்டு நம்ம வதக்கிறோம். தக்காளி பழத்தை போட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். அவ்வளோதாங்க. நல்லா 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம மசாலா தூள் போட போகிறோம். நார்மலாக 4 தூள் தான் எடுத்துருக்கேன். வத்தத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, சீரகத்தூள், இவ்வளோ தான் போட்டு நல்லா வதக்கி எல்லாத்தையுமே ஒன்றாக்குன்னு ஆக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முட்டையை, அதையும் நம்ம அது மேலே ஊற்றி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிண்டி விட போகிறோம். அவ்வளோதாங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா குட்டி குட்டியாக வர்ற அளவுக்கு கிண்டுங்க. நல்லா சூப்பராக இருக்கும், கொத்து புரோட்டா மாதிரி. அதுக்கப்புறம் மேலே மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. முட்டை பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே நம்ம சிம்பிளாக ஈஸியாக நம்ம லஞ்சை ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் பண்ணி ரசம் வச்சு சாப்பிடுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. பாய்.